காவேரி வந்து விஜய் கிட்ட நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அது கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்கன்னொன்னே, நான் ஏன் காவேரி வரணும்? நான் வந்தாலும் என்கிட்ட நீ நான் நல்லபடியாக பேச போகிற இல்லை என்னை ஒதுக்கி வைக்காமல் இருக்க போறியா? எப்போ வந்தாலும் என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் பேசுகிறேன். நான் யாரோன்னு தான் பேசுகிறேன். அப்புறம் எதுக்காக நான் வரணும் அப்படின்றாங்க. ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பார் காவேரி, என்னால் வர முடியாது. வந்து வந்து உங்ககிட்ட அவமானப்பட நான் தயாராக இல்லை காவேரி. நான் அதான் சொன்னேன்ல அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்போ இப்படி தான் சொல்லுவேன். நான் வந்தவொடனே வேறு மாதிரி பேசுவேன். நீ எப்போ என்ன பண்ணுவேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்றாரு. ப்ளீஸுங்க, நான் நடந்துக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அந்த காரணம் என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் வரதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன உங்களுக்கு காரணம் தானே வேணும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பாட்டி தான் அப்படின்றாங்க. என்னது ஏன் பாட்டியா, நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விஜய் கிட்டே வந்து காவேரி சொல்கிறாங்க. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. என் பாட்டி வந்து இப்படி சொன்னால், ஆமாங்க அவங்க இந்த உலகத்துலேயும் நான் இருக்க மாட்டேன், நீ வந்தா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படிங்க வர முடியும்? நான் வரமாட்டேன்னு சொன்னால் நீங்களும் காரணம் கேட்பீங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி உங்களை அவாய்ட் பண்ணேன். இது தாங்க காரணம், மற்றபடி எந்த காரணமும் கிடையாது. தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க, சத்தியமாக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்து உண்மையும் புரியாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. ஏன் பாட்டி இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? சாரி காவேரி, நீ வேணும்னு தான் நடந்துக்கிறேன்னு நினச்சிட்ருக்கேன், எனக்கு தெரியாது பாட்டி இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. சாரி காவேரி, நான் பரவாயில்லைங்கன்றாங்க. சரி காவேரி நீ கவலைப்படாத, நான் வந்து உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறேன். சரி அத்தை கோவமாக இருக்காங்களா இல்லை சந்தோஷமாக இருக்காங்களா? எங்களுக்கே ஒன்றும் புரியலைங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணும் மட்டும் சொல்லிகிட்ருக்காங்க, என்னன்னு தெரிலங்க. ஆனால் நான் கன்சியூவ் ஆனதுக்கு சந்தோஷம் தான் பட்டாங்க, இருந்தாலும் உங்ககிட்ட பேசணுன்றாங்க, அதாங்க ஒன்றும் புரியலன்னொன்னே. சரி நான் வரேன் வீடு காவேரி அப்படி சொல்கிறாரு. எங்கள் விஜய்க்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் யோசனை பண்ணிகிட்டே வராரு. அத்தை என்ன பேசணும்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் நிம்மதி அடைகிறாங்க. விஜய் பார்த்தோன்னா காவேரி சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு, அப்படியே ஓடி போகிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. சொல்லுங்கள் அத்தை, என்ன பேசணும் நீங்கள் என்கிட்ட அப்படின்னோடனே, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி வந்து வாழ்ந்ததோ இல்லை வந்து இந்த மாதிரி குழந்தை உருவானதோ எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் வந்து அவள் காசுக்கு நடிக்க போன இடத்துல நீங்கள் குழந்தைய கொடுத்துருக்கீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறதுனே தெரியல. என் பொண்ணு நானே எப்படி சந்தேகப்படுறதுனும் புரியல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் சத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் வந்து அப்படியா யோசித்தேன், இப்படி பேசுகிறீங்களே. நானும் என் பொண்டாட்டியும் புருஷன் பொண்டாட்டியை வாழ ஆரம்பித்தோன்னு தான் வந்து எங்களுக்கு குழந்தையே உருவாச்சு. கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. காவேரி பற்றி இப்படிலாம் யோசிக்காதீங்க. அவள் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வந்து பழகிட்டு இருந்தா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசில் நான் இடம் பிடிச்சேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே வந்து ஒரு எனக்கு உருவாச்சு. எங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்டோ எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் புருஷன் பொண்டாட்டியே வாழ ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அத்தை உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தம்பி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, சரி காவேரி உண்டாயிருக்கா, இந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் தம்பி வந்து காவேரி மேலே இருக்க அவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னோடனே, அவள் தான் என்னை விட்டு விலகி போயிட்டு இருந்தா, வீட்டுக்கு கூட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, அதனால தான். சரி அதனால் டைவர்ஸ் நோட்டீஸ் கூட அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் அதிர்ச்சி அடைகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து காவேரி கிட்டே சைன் வாங்க வந்தாங்க. அப்போ அவள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அதுக்கு தான் என்ன காரணம்னு கேட்கும்போது தான் அப்போ தான் இந்த மாதிரி வயிற்றுல புள்ள இருக்கிறதே சொன்னேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து என்ன காவேரி உண்மையாவானோன்னா, ஆமாம் அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணாங்கன்னு தெரியலையே அத்தை எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன் அத்தை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்கிட்ட அவங்க இதை பற்றிலாம் பேசவே பேசலை. வந்து காவேரி பற்றி கேட்டாங்க, அதுக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா வந்து காவேரி மேலே நான் கோவமாக இருந்தேன், அதனால தான் ஒரு வார்த்தை சொன்னேன். மற்றபடிலாம் நான் ஏன் அப்படிலாம் சொல்ல போகிறேன்? காவேரி எனக்கு வேணும் தானே அத்தை இவ்வளோ போராட்டிகிட்ருக்கேன். காவேரி எப்படி எத்தனை நான் டைவர்ஸ் பண்ணுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, உங்கள் வீட்டு ஆளுங்க என் பொண்ணு நல்லபடி வாழ விடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து, ப்ளீஸ் அத்தை அப்படிலாம் யோசிக்காதீங்க, உங்களுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னோன்னா சரின்றாங்க. சமாதானம் ஆகி நம்ம வந்து சாரதாவும்